வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 10th மேக்ஸில் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வெர்டிக்கல் லைன்னா எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டால் இதுக்கு பேர் வெர்டிக்கல். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி படுக்க வச்ச மேனி லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போட்டோன்னா இதுக்கு பேர் ஹரிசான்டல். புரியுதா? ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் டாப் டு பாட்டம் போட்டோன்னா வெர்டிக்கல், லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி போட்டோன்னா இதுக்கு பேர் வந்து ஹரிசான்டல். ஓகேவா? இப்போது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்ன? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்ன? எ கர்வ் ட்ரான். ஸோ ஒரு டேபிள் எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃபு, அதில் எக்ஸ் ஆக்சஸ், நான் ஒய் ஆக்சஸ் போட்டுக்கிறேன். இதில் நான் வந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணுறேன். ஒரு கர்வ் ட்ரா பண்ணணும்னு இல்லை, எனக்கு கிடச்சிருக்கிறது ஒரு பேரபாலிக் கர்வாக இருக்கலாம், அல்லது ஒரு சர்க்கிளாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் அந்த கர்வ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதோ அந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணுவாங்க. என்ன லைன்? வெர்டிக்கல் லைன். ஸோ அந்த வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறது அட்மோஸ்ட் ஒன் பாயிண்டில் தான் டச் ஆகணும். அட்மோஸ்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அதிகபட்சம் அப்படின்னு அர்த்தம். அதிகபட்சம் ஒரு இடத்த தான் டச் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று எங்கேயுமே டச் பண்ணாமல் இருக்கலாம், அல்லது ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் பண்ணலாம். ஸோ இந்த கர்வில் எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது. இதை நான் வந்து ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் டச் ஆகுது. இங்கே கர்வ் இங்கே இருக்குது, இங்கே வெர்டிக்கல் லைன் இங்கே இருக்குது, எனக்கு எங்கேயுமே டச் ஆகலை. ஸோ இது ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் எனக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு நான் சொல்ல முடியும். புரியுதா? A curve drawn in a graph represents a function if every vertical line intersects. அப்படின்னா மீட் பண்ணுறது. intersects அப்படின்னா என்னது? மீட் பண்ணுறது. ஓகே, meets the vertical line meets the curve, intersects the curve at most one point. அட்மோஸ்ட்னா என்ன? அதிகபட்சம் ஒரு இடம். இங்கே அட்மோஸ்ட் ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது, இங்கே மீட்டே ஆகலை. ஸோ இதுதான் நான் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். புரியுதா? ஸோ இதுதான் வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஒரு ஒரு பாயிண்ட் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போது நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். ஸோ இங்கே இருக்க எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1.10 வந்து போகிறோம். ஓகே, 1.10 இதில் யூசிங் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஆல்ரெடி நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கர்வ்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் அ ஃபங்க்ஷனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டு ஏவும் பியும் நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட கர்வ் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ரெக்டாங்கிளும் இல்லாமல் ஓவலும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். வழக்கம் போல் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. அது ரெண்டு இடத்துல மீட் பண்ணுது. அந்த மீட்டிங் பாயிண்ட்டை வந்து நான் பீனும் கியூனும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையா? நமக்கு தெரியும் அட்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் அப்படின்னா ஒரு பாயிண்டில் மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, அடுத்து பி ஆப்ஷன் பார்க்கலாம். இங்கே வந்து டச்சே ஆகலை. ஸோ அட்மோஸ்ட் ஒன் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல டச் ஆகலாம், இல்லை டச் ஆகாமையும் போகலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இது ரெண்டு இடத்துல டச் ஆனால், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் டச் ஆச்சுன்னா அது வந்து எனக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே வந்து சியும் டியும் வந்து கொடுத்துருக்காங்க. சியில் பார்த்தீங்கன்னா என்னோட கர்வ் வந்து லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணி இருக்குது, எல்லாமே நெகட்டிவ் ஏரியாவில். அதுலேயும் எனக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்த மாதிரி ரெண்டு இடத்துல டச் ஆகியிருக்கு. ஸோ இது நாட் அ ஃபங்க்ஷன். அதே மாதிரி இங்கே இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரேம்ப் வந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து எனக்கு கர்வ் எப்படி வேணாலும் போகலாம். கர்வ்னா வளைவாக தான் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. என்னோட கிராஃப் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரேம்ப் மாதிரி இருக்குது. இந்த ரேம்பில் எனக்கு ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது. இந்த ஒரு பாயிண்டில் டச் ஆகிறனால இதை நான் வந்து ஃபங்க்ஷன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ கன்சால்டேட் பண்ணி எழுதிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷனும் அடுத்து சி ஆப்ஷனும் நாட் அ ஃபங்க்ஷன். அதே மாதிரி பி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் ஃபங்க்ஷன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்போ நான் வந்து இங்கே கன்சால்டேட் பண்ணி எழுதிடுறேன். ஓகே, சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷனில் என்ன எழுத போகிறோம்? ஸோ ஏ அண்ட் சி represents not a function.
ஓகேவா? நாட் அ ஃபங்க்ஷன் எழுதுனா மட்டும் பத்தாது, அதுக்குண்டான ரீசனும் எழுதணும். ஆஸ் த வெர்டிக்கல் லைன்ஸ், ஏன்னா வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து எனக்கு மோர் தென் ஒன் பாயிண்ட்ல டச் ஆயிருக்கா. ஸோ த வெர்டிக்கல் லைன்ஸ் மீட்ஸ் ஆர் இன்டர்செக்ஸ், எது வேணாலும் எழுதலாம். ஓகேவா? மீட்ஸ் ஆர் இன்டர்செக்ஸ் த curves in 2 points P and Q. கரெக்டா? ஸோ ஏ ஆப்ஷனும் PQ ரெண்டில் இன்டர்செக்ட் ஆயிருக்கு, டி ஆப்ஷனும் PQ ரெண்டில் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? அதனால் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ ரிமைனிங் இருக்க பி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் எழுதணும்ல. ஸோ பி அண்ட் டி இது ரெண்டும் என்ன பண்ணணும்? ரெப்ரசன்ட் அ ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கும் நம்ம ரீசன் எழுதணுமா? as the vertical lines meet or intersect the curve in என்னது அட்மோஸ்ட்ங்கிறது தான் இதில் வந்து கீவேர்டு. ஸோ அட்மோஸ்ட், ஏன்னா ஒன்று மீட் பண்ணுது, ஒன்று மீட்டே பண்ணலை. சரியா? ஒன்று வந்து டி ஆப்ஷன் வந்து ஒரே ஒரு இடத்துல மீட் பண்ணியிருக்கு, பி ஆப்ஷன் வந்து மீட்டே பண்ணலை. ஸோ அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் அப்படின்னும் எழுதலாம். இது இன்னொரு விதமாக வந்து டி வந்து மீட் பண்ணுது, டி வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது, ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா கொஞ்சம் வளவலன்னு எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே அட்மோஸ்ட் 1 பாயிண்ட்ல மீட் பண்ணுது, இது ரெண்டுமே வந்து 2 பாயிண்ட்ஸ்ல மீட் பண்ணுது. ஸோ காமனாக இருக்க டேர்ம்ஸ் வச்சு எழுதிட்டோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.